எதுக்கு இந்த கோயிலுக்கு வர சொன்னீங்க? ஏன் காரணம் சொன்னாதான் வருவியா? நான் பார்க்கணும்னு சொன்ன வர மாட்டியா? நீங்க சொன்னீங்கன்னு அவசர அவசரமா கிளம்பி வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நீதான் என்ன லவ் பண்ணலையே, பின்னையே நான் கூப்பிட்ட உடனே கிளம்பி வந்த? ஆமா, நான் உங்களை லவ் பண்ணலதான். ஆனா வரலன்னு சொன்னா நீங்க ஏதாவது ஏட்டிக்கு போட்டி பண்ணுவீங்க. எனக்கு அதெல்லாம் தேவையா? அதான் வந்தேன். அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லிட்டீங்கன்னு அப்படியே அவசர அவசரமா ஓடி வந்துட்டேன். எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? யாரு நீ? நான் கூப்பிட்ட உடனே நீ அவசர அவசரமா ஓடி வந்துட்ட. உன்னை நீ கண்ணாடியில பாத்தியா பாக்கலையா? பாத்துருப்பியே, எப்படியும் 10 தடவையாவது அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி திரும்பி பாத்துருப்ப. இவளை பாக்குற யாருக்காவது இவ அவசரமா கிளம்பி வந்த மாதிரி தோணுதாப்பா? இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதான்னு தெரியல. ஆல்வேஸ் பியூட்டி. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் அழகா இருப்ப போல. இத பாருங்க, நான் வீட்ல ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்க்க வந்துட்டேன் தெரியுமா? ஆமா, முந்திலாம் என்ன பார்த்தா உன் மனசுலயும் சரி உன் முகத்திலயும் சரி ஒரு பயம் ஒன்னு நடுக்கும் வருமே, அது உன்கிட்ட மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. நான் ஏன் உங்களை பார்த்து பயப்படணும்? நீங்க என்ன பேயா பிசாசா? வர வர உனக்கு வாய் அதிகமாயிடுச்சுடி. இவ்வளவு நாள் நான் அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியே ரொம்ப பயந்து நடுங்குற பிள்ளை மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருந்த. இப்ப இவ்வளவு வாய் பேசுற. சரி, கோயிலுக்கு கூப்பிட்ட உடனே கிளம்பி வந்துட்ட. உங்க வீட்டுல என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா? இது எப்பவும் நான் வர்ற கோயில் தான், அதனால யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அது எப்படிதான் தெரியல, இந்த ஆம்பளை பசங்க எந்த தப்பு பண்ணாலும் அம்மாங்கெல்லாம் உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் அம்மா அப்பா கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. என் பொண்ணு நல்லவ, என் பொண்ணு குழந்தை, என் பொண்ணு அப்படி. இப்ப என்ன, உங்களுக்கு நான் வந்ததான் பிரச்சனையா? கரெக்ட் தான், நீங்க கூப்பிட்டீங்கன்னு உடனே வந்தல, உங்களை எல்லாம் மதிச்சு வந்தல. என்ன சொல்லணும்? ஏய், உன்னை இவ்வளவு நேரம் பேச விட்டேன் பாத்தியா? என்ன சொல்லணும்டி? நீ இப்படி பேசிட்டே இருந்த நான் கோயில் கூட பார்க்க மாட்டேன். ஏதாவது பண்ணி விட்டுருவேன், அப்புறம் பாத்துக்க. கோயில் கூட பார்க்காம இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க? ஏய் ஏய் இருடி இரு. ஏன் இப்படி தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்க? நான்லாம் உன்னை பத்தி ஒன்னும் அசிங்கமா நினைக்கலடி. நீயா உன் மனசுல ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு அது ஏன் மேல பழித்துக்கு போட்டுறியா? சரி, அவ்வளவு தூரம் உட்கார்றதுக்கு கொஞ்சம் என்கிட்ட வந்து உட்காரலாம்ல? ஆல்ரெடி நான் கிட்டதான் உட்கார்ந்திருக்கேன். ஆமா ஆமா, ரொம்ப கிட்டதான் உட்கார்ந்திருக்க. எனக்கு என்னன்னு தெரியல, இந்த கோயிலுக்கு வந்தாலே மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த அம்மாவோட முகத்தை பார்த்தா போதும், எல்லா கவலையும் பறந்து போயிடும். ஓ, ஆனா எனக்கு என்னவோ இந்த அம்மாவை விட உன்னை பார்த்தா உன் கூட இருந்தாதான் மனசுல எந்த கவலையும் இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் இந்த அம்மாவும் ஒண்ணுதான். ஆமா ஆமா, இந்த அம்மாவை நீங்க என்ன பேசினாலும் உங்ககிட்ட வந்து என்ன எதுன்னு கேட்க போறதில்ல. அதே மாதிரி தான் நானும். எனக்கு உங்களை பிடிக்கலன்னா கூட நீங்க மறுபடியும் வந்து டார்ச்சர் பண்ணுவீங்க. இவங்களை எப்படி கடத்திட்டு போய் விக்கிறாங்களோ அந்த மாதிரி என்னையும் நீங்க. ஆதி, நீ ரொம்ப அதிகமா பேசிட்டே போற. என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் அப்படிப்பட்ட ஆளா? உன் மனசு தொட்டு சொல்லு, நீ என்ன லவ் பண்ணல? இல்ல, நான் யாரையும் லவ் பண்ணலப்பா. அப்புறம் என்னடி கோயிலுக்கு கூப்பிட்டோன்னு இப்படி அழகா கிளம்பி வந்திருக்க? பிடிக்காத ஒருத்தனை பாக்குறதுக்கே இவ்வளவு மேக்கப். நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட கூடாதுன்னு வந்தேன். உங்க மேல இருக்கிற பாசத்திலயோ காதல்லையோ வரல. இந்த பாருடி, எனக்கும் தெரியும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கும் தெரியும் உனக்கு என் மேல லவ் இருக்கா இல்லையான்னு. ஆனா உனக்கு மட்டும்தான் தெரியவே மாட்டேங்குது. அதே ஏதோ நானும் சொல்றேன், எனக்கும் தெரியும், என்ன பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும் எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்காதுன்னு. முத்து, நீ எப்ப வந்த? நான் உன்னை பார்க்கவே இல்ல. அண்ணி வந்து ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். அண்ணே, காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். நானும் உன்னையே பார்த்துட்டு இருக்கேன், நீ ஆதியை தவிர எங்கேயுமே பார்க்க மாட்டேங்கிற. அது சரி, என்ன ஆச்சரியம், கோயிலுக்குள்ள வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல முடிவெடுக்க வேண்டியிருக்கு. சும்மா கோயிலுக்கு போயிட்டு வரலாமேன்னு வந்தேன். என்ன மேடம், நீங்க என்ன சொல்ல போறீங்க? தனியா கோயிலுக்கு போறேன் கூடவான்னு சொன்னா கூட வர மாட்டேன். அத்தை காலைல 9 மணி கோயில் போறதுக்கு 5 மணில இருந்து உன்னை எழுப்பணும். அப்பவும் நீ வரமாட்ட. ஏதாவது சாக்கு போக்க சொல்லி எப்படி எஸ்கேப் ஆகலாம் தான் யோசிப்ப. ஆனா இன்னைக்கு அழகா சமத்து பிள்ளைய வந்து உட்கார்ந்துருக்க. என்ன விஷயம்? அண்ணி, அது எக்ஸாம் வருதுல அண்ணி, எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும்ல, அப்பதானே எம்எஸ்சிக்கு சீட் கிடைக்கும், அதான் வந்துட்டேன். அப்ப நீங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஆமா அண்ணி, என்னோட சப்ஜெக்ட் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஓ அண்ணா, அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. அது ஒண்ணும் இல்ல முத்து, ஹார்மோன்ங்கிற சாப்டர் புரியவே இல்லைன்னு சொன்னா, அதான் என்ன ஏதுன்னு டீடைலா சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். சரி அண்ணி, நீங்க 2 பேரும் இருங்க, நான் அப்படியே கொஞ்சம் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ போயிட்டு வா, நாங்க பேசிட்டு இருக்கோம். அண்ணே, எனக்கு என்னவோ நீ ஆதிக்கிட்ட பேசுறது சரின்னு தோணல அண்ணே. சின்ன பொண்ணு, மனசுல ஆசையை விதைக்காத. இங்க பாரு முத்து, நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது, காலேஜ் 3rd இயர் வந்துட்டா. நம்ம ஊர்ல இவளெல்லாம் விட சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்குது. ஒருவேளை இவ சின்ன பொண்ணு மேல படிக்கட்டும் நான் காத்திருந்தேன்னா வர்ற மாப்பிள்ளைங்களும் இவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் காத்திருப்பாங்களா சொல்லு? சரிண்ணே,
ஏற்கனவே எங்க வீட்டுக்கு என் புருஷனோட மாமாவும் அத்தையும் வந்தாங்க. யாரு, அந்த ரவியோட அம்மா அப்பாவா? ஆமாண்ணே, அவங்கதான். அவங்க எதுக்கு வந்தாங்க? அவங்க தான் என் கூட பேச மாட்டாங்களே, பின்ன எப்படி வந்தாங்க? என்ன திடீர்னு இவ்வளவு நாள் இல்லாத உறவு? அண்ணே, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? வந்தாங்கன்னு தானே சொன்னேன். சரி சொல்லு. அண்ணே, அவங்க ஆதிக்கு ரவிய கேட்டு வந்தாங்க. என்ன உளர்ற? இல்லண்ணே, ரவிக்கு ஆதி கேட்டு வந்தாங்க. இது எப்ப நடந்தது? ரவிக்கு ஆதி கேட்டு வந்தாங்களா? அதுக்கு உங்க வீட்ல என்ன சொன்னாங்க? அண்ணே, அத்தை ஆதி கிட்ட உன்னை பத்தி பேசினாங்க. அவளுக்கு உன்னை பிடிக்கவே இல்ல, கட்டிக்கவே மாட்டேன்ட்டா. அதனால இப்ப ரவிக்கு கட்டி வைக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எதை பண்ணாலும் யோசிச்சு பண்ணுன, அவளை வற்புறுத்தாத. முத்து, அவளை என்ன லவ் பண்றா? அண்ணே, லவ் பண்றவ எதுக்குன்னு உன்னை பிடிக்கலன்னு சொல்லணும்? எனக்கு அதுதான் புரியவே இல்ல. அவ லவ் அவ கண்ணுல என்னால பார்க்க முடியுது, ஆனா என்ன பிடிக்கவே இல்லங்கிறா. ஏன், என்ன பிரச்சனை? அவ லவ் சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு புரியவே இல்ல. அண்ணே, எனக்கு என்னவோ ஆதி உன்னை விரும்பல, நீதான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுறியோன்னு தோணுதுண்ணே. ரொம்ப நம்பாதண்ணே, ஏமாற்றமா இருந்தா மனசுக்கு கஷ்டமா இருக்கும், உடஞ்சு போயிடுவ. முத்து, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நான் இது வரைக்கும் எதையாவது விரும்பினா அதை அடையாம விடவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம காதல்லையும் என்ன மாதிரி அவளை யாருமே காதலிக்க முடியாது. அவ என்ன காதலிக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும், 100% தெரியும். அவளை அவ வாயாலேயே என்ன லவ் பண்றதா சொல்ல வைப்பேன். ஆனா எங்க மாமியாருக்கு அவங்க அண்ணன் வந்து கேக்குற வரைக்கும் உன்னதானே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப அவங்க அண்ணன் வந்து கேட்கும்போது கொஞ்சம் யோசிக்கிறாங்க. எப்படினாலும் கல்யாண வயசு வந்துட்டுல, கெட்டி கொடுக்கணுமேனு யோசிக்கிறாங்க. சரிண்ணே, நீ எதுக்கும் பாத்து இருண்ணே. நான் இதை பத்தி உன்கிட்ட சொன்னேன்னு ஆதிக்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். அவ சாமி கும்பிட்டு பின்னாடி வரட்டும், நான் முன்னாடி போறேன். அத்தை தேடுவாங்க. சரிம்மா, நீ போயிட்டு வா. எதுக்கு என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆமாங்க, எனக்கு இந்த கோயில போட்டிருக்க விளக்கு, அப்பா அந்த பூ வாசம், என்ன வாசம், மாவிளக்கு வாசம், இதெல்லாம் என்னவோ பண்ணுது. ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இந்த கோயில்ல இருக்கிற விளக்கு, உன்னோட முகம், உன்கிட்ட இருந்து வர நறுமணம், இதெல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு. இது எல்லாத்தையும் விட நீதான் என் கண்ணுக்கு அழகா தெரியற. சரி, இது கோயில், ரொம்ப ஓட்டாதீங்க. நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தாதான் முகம் நல்லா இருக்கு. இப்படி திடீர்னு கத்துறப்ப மூஞ்ச பார்க்க முடியல. அப்போ நான் அசிங்கமா இருக்கேங்கிறீங்களா? கண்ணு நல்லா இருக்கிறவன் எவனுமே அப்படி சொல்ல மாட்டான். உன்னை பார்த்து அழகு இல்லைன்னு எவனாவது சொல்வானா? ஆமா ஆமா, உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு இந்த மாதிரி நயமா பேசி பொண்ணுங்களை மயக்கிறது சொல்லியா கொடுக்கணும்? ஏன்டி பண்ற? என்ன பார்த்தா ஒவ்வொருத்தையா பார்த்து மயங்கி ஏமாத்துற மாதிரியா தெரியுது? ஆமி, இப்ப என் ஹஸ்பண்ட் வந்துருவாங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பேசுங்க, சரியா? சரி சுப்லட்சுமி. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்ல பொண்ணு ஹஸ்பண்ட் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோனே. நீங்க நல்லா இருக்கீங்களா? பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? என்ன டூருக்கு எல்லாம் போயிட்டு வந்தாச்சா? ஆமாண்ணா, டூர்லாம் போயிட்டு வந்தாச்சு. நீங்க தான் நம்ம ராமோட கல்யாணத்தை என்கிட்ட சொல்லாமலே முடிச்சிட்டீங்க. அது எங்க அப்பாரு முடிவு. அவங்க நல்ல நேரம் இருக்கு, கல்யாண யோகம் கூடி வந்திருக்குன்னு உடனே வைக்கணும்ட்டாங்க. நல்ல காரியம் சொல்லுவாங்க இல்லையா, மாலை போத்துருச்சுன்னா நிக்குமான்னு. அது மாதிரி வேகமா கல்யாணம் நடந்துச்சு. உங்களுக்கு கூப்பிட முடியல. இப்ப என்ன, அடுத்த பையன் கல்யாணத்துக்கு உங்களை கண்டிப்பா கூப்பிடுறோம். ஏனுங்க, இவங்களும் அத பத்தி பேசதான் வந்திருக்காங்க. எதை பத்தி? நம்ம கிருஷ்ணாவோட கல்யாணத்தை பத்தி. புரியலையே. கிருஷ்ணாவோட கல்யாணத்தை பத்தி ஆமி பேச போறாங்களா? சொல்லுங்க ஆமி. இங்க பாருங்கண்ணே, நீங்களும் நாங்களும் ரொம்ப வருஷமா பழகிட்டு இருக்கோம், ரொம்ப வருஷமா பக்கத்துல இருக்கோம். நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் பாரம்பரியம், பணம், பழக்க வழக்கம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா உங்களை விட நாங்க கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் ஒரே மாதிரி நிலைமையில தான் இருக்கோம். ஆமி, என்ன சொல்லணுமோ நீங்க நேரடியாவே சொல்லலாம். எதுக்கு யாரோ மாதிரி தயங்கிட்டு நிக்கிறீங்க? அண்ணா, நம்ம பூரணி பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, பையன் வேற கிடையாது. ஏகப்பட்ட சொத்து இருக்கு. எனக்கும் என் புருஷனுக்கும் வயசாகுது. இத்தனை சொத்துக்களையும் ஒரே ஆளா எப்படி காப்பாத்துறது? இன்னும் பூரணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் வர்ற மாப்பிளையும் என் பொண்ணும் சேர்ந்து அத்தனை சொத்துக்களையும் பாத்துப்பாங்க. என் பொண்ணுக்கு அந்த அளவுக்கு இன்னும் பொறுப்பு வரல. அதே இது நம்ம கிருஷ்ணாக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துட்டுனா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா அந்த வீடு இந்த வீடு எல்லா வீட்டையும் பொறுப்பா பாத்துப்பாங்க. கிருஷ்ணா மாதிரி ஒரு பையன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். இங்க பாருங்க, எங்க வீட்ல எங்க அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இது சக்கரவர்த்தி குடும்பம். சக்கரவர்த்தி குடும்பத்துல அப்பா மட்டும் தான் முடிவெடுப்பாரு. அவரு சொல்ற முடிவை தான் நாங்க ஏத்துப்போம். இது வரைக்கும் பிள்ளைங்க என் பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவை, எப்ப தேவைங்கிறத எங்க அப்பா தான் சொல்லுவாரு. இப்ப சொல்றீங்க பாத்தீங்களாண்ணே, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் உங்க வீட்ல எப்படியாவது சம்மந்தம் பண்ணணும்னு நினைச்சேன். முதல்ல பூர்ணிக்கும் ராமுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சோம். ஆனா எப்படி கேட்கறதுன்னு தயங்கியே கல்யாணம் கேட்க முடியாம போச்சு. நீங்களும் அவசரமா கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதனால என்ன, இப்ப இருக்கிறது கிருஷ்ணா மட்டும்தான். உங்க குடும்பத்துல பொண்ணை கட்டி கொடுத்தா என் பொண்ணு சந்தோஷமா நிம்மதியா இருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பாக்கலையா என்ன? ஒண்ணும் இல்லாத வீட்டு பசங்களே அப்படிதான் இருக்காங்க. இவ்வளவு சொத்து இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி பையன் பார்த்தா ரொம்ப மோசமா இருப்பாங்க. அதானே? என்னன்னா நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்லாம அமைதியா இருக்கீங்க.
ஒண்ணு இல்லம்மா, நீங்க சொன்னதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பூரணியை என் பையனை கட்டி வைக்கிறதுல எனக்கு முழு சம்மதம் தான். பாத்தியாமி, நான் சொன்னேன்ல நீ பேசு எல்லாம் நல்லபடியா முடியும்னு. பாத்தியா, பேசவான்னு தயங்கிட்டு இருந்தேன். இப்ப பாரு, உங்க அண்ணனே சொல்லிட்டாங்க உன் பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு முழு சம்மதம்னு. சுப்லட்சுமி, ஒரு நிமிஷம் இருமா, அவசரப்படாத. இங்க பாருங்க ஆமி, நம்ம மட்டும் முடிவெடுத்தா பத்தாது. கல்யாணம் பண்ணிக்க போறது பூரணியும் கிருஷ்ணாவும். அவங்கிட்ட இதுல சம்மதமா விருப்பமான்னு கேட்கணும்ல. அண்ணே, என்ன பேசுறீங்க? பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க போடுற ட்ரெஸ்ஸையே அவங்க செலக்ட் பண்ண தெரியல. இந்த லட்சத்துல வருங்காலத்தை டிசைட் பண்ண எப்படி தெரியும்? அது நமக்கு பிடிச்சிருந்தா போதும்னே. நம்ம பிள்ளைங்க என்ன சொல்ல போறாங்க? ஐயோ, இவள கேக்குறாளா? சரின்னு சொல்லுங்களேன். எப்பா முத்து உதிர்ந்துருமா? வாயை திறக்க மாட்டேக்காரே. இந்த குடும்பத்துல இவர ஒரு டம்மி பீஸ் நினைச்சேன். இவரை சரி கட்டவே இவ்வளவு நேரம் ஆகுது. இன்னும் என் மாமனார் முன்னாடி போய் எப்படி பேச, என் மாமா முன்னாடி எப்படி பேச, இவரையே சமாளிக்க முடியலையே. கடவுளையே கண்ணெல்லாம் கட்டுது. இந்த பாருங்க பூரணி, நாங்க சொல்ற பேச்ச ஒரு நாளும் தட்ட மாட்டா. அது சரிதாமா, பூரணி பொம்பளை பிள்ளை, அம்மா அப்பா என்ன செஞ்சாலும் நல்லதுக்கா இருக்கும்னு ஏத்துக்கும். ஆனா கிருஷ்ணா அப்படி இல்லையேமா, அவன் ஒரு ஆம்பளை. அது மட்டும் இல்லாம இவ்வளவு கம்பெனியா அவன் தான் கட்டி ஆள்றான். அவன்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? என்னை விட அவனுக்கு தான் நல்லது கெட்டது நல்லா தெரியும். எனக்கு பிசினஸ் எங்க அப்பா எவ்வளவோ சொல்லி கொடுத்தாரு. என் மண்டையில ஏறவும் இல்ல, இன்ட்ரெஸ்டும் இல்ல. எங்க அப்பாவுக்கு அடுத்து என் பையன் தான் இந்த குடும்பத்துக்கு எல்லாம். அவன்கிட்ட கேட்க வேண்டாமா, பொம்பளை பிள்ளை மாதிரி இந்த பொண்ணு தான் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆம்பளை பையன் போய் எப்படி சொல்ல முடியும்? என்ன கேட்டா, இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க வேற ஆம்பளை பிள்ளைங்க வேற இல்ல, ரெண்டு பேர்கிட்டயும் கேட்கணும். உனக்கு இவனை பிடிச்சிருக்கா, உனக்கு இவளை பிடிச்சிருக்கான்னு. அவங்க சரின்னு சொன்னா மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும். நம்மளை விட நம்ம பிள்ளைக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற எண்ணமும், நம்ம சொன்னா நம்ம பிள்ளைங்க கேட்பாங்கிற எண்ணமும் எப்பவோ மலையேறி போச்சு. இப்ப நம்மளை விட நம்ம பிள்ளைங்க புத்திசாலியா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரியுது. என்ன ஆமிய சமாளிச்சு பேச கூட்டு வந்தோன்னா இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? ஐயோ, இவருக்கு இன்னைக்கு தான் ஞான உதயம் வரணுமா? என்னென்னமோ தத்துவம்லாம் பேசுறாரு. இவெல்லாம் இந்த தத்துவத்தை எங்க வச்சிருந்தாரோ? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் மூளை திறந்து அறிவு கொட்டுது போல. அதுவும் என் மாமன் கல்யாணத்துல கொற்ற அறிவு மலை ஒரு 2 வருஷம் கழிச்சு திறக்க கூடாது. அப்படியே கரை புரண்டு ஓடுது. இங்க பாருங்க ஆமி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கிருஷ்ணன் கல்யாண விஷயத்துல அவன் என்ன சொல்றானோ அதுதான் முடிவு. அவன் யாரு கை காட்டி இதுதான் இந்த வீட்டுக்கு மருமகன் சொல்றானோ அவதான் இந்த வீட்டுக்கு மருமக. என் பையன் ஒன்னும் மத்த பசங்க மாதிரி இல்ல. இது வரைக்கும் ஆசைப்பட்டு எதுவும் கேட்டதும் இல்ல, பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டதும் கிடையாது. எங்க எல்லாருக்கும் அவன் தான் எல்லாம். அவன் என்ன ஆசைப்படுறானோ அதான் இந்த வீட்டுல நடக்கும். என்ன சுப்லட்சுமி, நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? ஆமாங்க, நீங்க சொன்ன சரியாதான் இருக்கும். நீங்க சொன்ன எல்லாம் சரியாதான் இருக்கும். ஆமி, தங்கச்சிமா, நீங்க என் கூட பிறக்கல, ஆனா எனக்கு நீயும் ஒரு தங்கச்சி தான். இங்க பாருமா, நான் ஒண்ணு பூரணிய வேணான்னு சொல்லல. ஒருவேளை கிருஷ்ணே பூரணிய தான் கட்டிக்க போறேன்னு சொன்னா எங்களுக்கும் ஓகே தான். அவன் அப்படி சொல்லலன்னா கூட நீ கவலைப்படக்கூடாது. என்னைக்கும் இப்ப இருக்கிற மாதிரியே நம்ம உறவு இருக்கணும். சம்பந்தி ஆனா சந்தோஷம், சம்பந்தி ஆகலையா கடைசி வரைக்கும் அண்ணன் தங்கச்சி மாதிரி இருந்துட்டு போயிடலாமா? சரிங்கண்ணே. கிருஷ்ணா, வேலை பார்த்துட்டு இருக்கியா? அம்மா தொந்தரவு பண்ணிட்டேனா? இல்லம்மா, வாங்க. என்ன டைம் ஆயிட்டே, இன்னும் தூங்கலையா நீங்க? இல்லப்பா, இன்னைக்கு தூக்கமே வரல. என்னாச்சுமா, உடம்பு சரியில்லையா? டாக்டர் கிட்ட போலாமா? உடம்புக்கு என்னப்பா, குத்துக்கல்ல மாதிரி நல்லாதான் இருக்கு. மனசுதான் சரியே இல்ல. என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க? எங்கப்பா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா கவலையா இருக்கு. நைட்டு கண்ணை மூட கூட மனசு வரல. தூக்கம் என்னை விட்டு ஓடி போச்சுப்பா. ரொம்ப நாளாவே தூக்கம் இல்ல. என்னாச்சுமா உங்களுக்கு? முதல்ல எதனாலும் என்கிட்ட உடனே சொல்வீங்க. என்ன என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஒண்ணு இல்லப்பா, இன்னைக்கு ஆமி வந்திருந்தாங்க. சரி. ஆமிக்கு அவங்க பொண்ணு பூரணிக்கு உன்னை கேட்டு வந்திருந்தாங்கப்பா. சரிம்மா, இதுல என்ன இருக்கு? வீட்டுல கல்யாண வயசுல பையன் இருந்தா கேட்டு வரதானே செய்வாங்க. ஏன்பா, அப்ப உனக்கு பூரணிய பிடிக்குமா? இல்லம்மா, நான் அப்படி சொல்லலையே. அப்ப நீ இன்னும் அவளதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? யாரு கேக்குறீங்க? அதான் அவளதான். அவன யாருமா? அந்த அவளுக்கு பேர் இல்லையா? அந்த மேனா மினிக்கி. அம்மா, ஆனா கொஞ்சம் அவ மேனா மினிக்கிதான். சரி சொல்லுங்க, ஆதிய சொல்றீங்களா? டேய், இன்னுமாடா அவளை நீ மறக்கல? அம்மா, என்னம்மா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு அவளை மறக்கணும்? அவளை மறக்கிற அளவுக்கு என்ன நடந்திருக்கு? டேய், அவளை அவங்க மாமா பையன் ரவிக்கு கட்டி வைக்க போறாங்களாம். சரிம்மா, எனக்கு பிடிச்சிருக்குன்னு தாத்தா விட்டு கேட்டோம். அதே மாதிரி ரவிக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க அப்பா விட்டு கேட்டிருக்கான். இதுல என்ன இருக்கு? ஆதி யாருக்கும் சம்மதம் சொல்லலையே இன்னும். டேய், அவதான் எல்லார்கிட்டயும் உன்னை பிடிக்கலன்னு சொல்றாளேடா. அம்மா, உங்க எல்லாருக்கும் ஏமா நான் சொல்றது புரியவே இல்ல. அவ என்ன விரும்புறாமா? அவ கண்ணே சொல்லுது கிருஷ்ணா ஐ லவ் யூன்னு. என்ன தவிர உங்க கண்ணுக்கு யாருக்குமே தெரியல போல. ஒருவேளை லவ் பண்ற பையனோட கண்ணுக்கு மட்டும்தான் தான் காதலியோட கண்ணு பேசுறதெல்லாம் தெரியுமோ? ஏண்டா, எதுக்கு நீங்க பேசுறதே புரிய மாட்டேங்குது. இது கண்ணு பேசுறதெல்லாம் எப்படா புரியும்? அதுவா, சில டைம் தாத்தா ஏதாவது கேள்வி கேட்கும் போது அப்பா உங்களை பார்க்கும்போது கண்ணாலேயே சொல்லாதீங்க அப்படின்னு கண்ணை காட்டுவீங்கல்ல. எனக்கு தாத்தாக்கெல்லாம் புரியாது, ஆனா அப்பாக்கு புரியும்ல, அந்த மாதிரிதான்.
டேய் வர வர உனக்கு குறும்பா போச்சு. எதை எடுத்தாலும் உனக்கு விளையாட்டு தான். இப்ப முடிவா என்ன சொல்ற? நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கியா? தெரியலம்மா. டேய் ஆமா இல்ல இல்லன்னு பதில் சொல்லு. அது என்ன தெரியலமா? அம்மா, எனக்கு அவளை துரத்தி துரத்தி காதலிக்க பிடிக்கும். என் காதல் எந்த அளவுக்கு உயர்ந்தது, அவ மேல நான் எவ்வளவு பைத்தியமா இருக்கேன்னு எனக்கு காட்ட தெரியும். ஆனா என்னால அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. என் முழு காதலையும் அவளுக்கு நான் காட்டுவேன். அவ பிடிச்சிருந்தா என்னை ஏத்துப்பா, பிடிக்கலனாலும் ஏத்துப்பாமா. ஏன்னா என் காதல் எப்படி. முடிவா சொல்லடா. அவளதான் கட்டிக்க போறியா? எதையுமே முடிவா சொல்ல முடியாதுமா. இன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான் நிரந்தரம். நாளைக்கு என்ன நடக்குமோ யாருக்கு தெரியும். டேய் அப்ப நான் ஆமிக்கு என்னடா சொல்றது? இது என்னம்மா பொது கதை? நான் என்னவோ பூர்ணிய லவ் பண்ண மாதிரி இப்ப அவளை கைவிட்ட மாதிரி ஆமிக்கு என்ன சொல்றதுன்னு கேக்குறீங்க? நான் எப்பவாவது பூர்ணிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கனா? இல்ல அவளுக்கு அந்த மாதிரி ஏதாவது புரிஞ்சுக்கிற மாதிரி நான் நடந்திருக்கனா? அவ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். மத்தபடி அதுக்கு மேல கொஞ்சம் கூட எதுவும் இல்ல. டேய் அவங்க எல்லாம் ஒரு குடும்பமாடா. ஏற்கனவே ஒண்ணுக்கு 2 சம்மந்தம் பண்ணியாச்சு. ஆமியோட குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு ஈக்குவல்டா. பணத்திலயும் சரி, பாரம்பரியத்திலயும் சரி. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணும் நிறைய படிச்சிருக்கா. ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்காடா. அவளை விட்டுட்டு ஒரு டிகிரி கூட முடிக்காத ஆதி பின்னாடி சுத்துறியடா. உங்க அப்பாக்கு தான் மூளை இல்லைன்னா உனக்கு மூளையே இல்ல. அவளை குட்டையா இருக்கா. அவளும் நீயும் நின்னா பொருத்தமாவே இருக்காதுடா. அம்மா, பொதுவாவே ஹைட் ஆகிற பசங்களுக்கு ஷார்ட் ஆகிற பொண்ணுங்களை தான் பிடிக்கும். நீங்க பாருங்களேன், நிறைய ஜோடி நம்ம ஊர்ல அப்படிதான் சுத்துவாங்க. டேய் அவ உனக்கு எந்த விதத்திலயும் ஏத்தவ இல்லடா. ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது? மா, அவ எல்லா விதத்திலயும் எனக்கு ஏத்தவதாமா. ஒருவேளை அவ எனக்கு ஏத்தவளா இல்லனா அவளை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். எனக்கு ஏத்தவளா நான் மாத்திப்பேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஏண்டா உனக்கு ஏத்தவளா ஒருத்தி இருக்கும்போது அவளை கட்டிக்கிறத விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாத ஒருத்திய பிடிச்சி ஏன்டா தொங்கிக்கிட்டு இருக்க? இன்னும் அவளை உனக்கு ஏத்த மாதிரி மாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும். அதோட நீ பூர்ணியை கட்டிக்க வேண்டியதானே? அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லம்மா. என்னதான் நம்ம கிட்ட நம்ம தோட்டத்துல நிறைய மாங்காய் இருந்தாலும் அது ஏதோ திருட்டு மாங்காக்கு தான் ருசி அதிகம். வாங்க, காசு கொடுத்து வாங்குறத விட அப்படி திருடி கொண்டு சாப்பிடறதா நல்லா இருக்குமா. அந்த மாதிரி பொதுவா பசங்களுக்கு சொந்தத்துல இருக்கிற பொண்ணுங்களை விட தூரத்துல இருக்கிற பொண்ணுங்களை தான் பிடிக்கும். அவ உன்னை பார்த்து கண்ண உருட்டும் போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதோ நடக்க போகுதுன்னு. அம்மா, நீங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் என் மனசு மாற போறது இல்ல. அவ தான் என் பொண்டாட்டி. இதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு எஃபர்ட் எடுத்தாலும் அது வேஸ்ட் தான். உங்க டைமும் வேஸ்ட், என் டைமும் வேஸ்ட். இதுக்கப்புறம் இத பத்தி பேசாதீங்க, விட்டுருங்க. பாத்து போடா, இந்த பக்கவா பாலங்கனர்னு சொல்றேன். உள்ள போய் விழுவேன்னு சொல்றேன். நான் என்ன பண்ண முடியும்? உன் தலை விதி, நீ அனுபவி. எதுக்கு என்ன வர சொன்னீங்க? எக்ஸாம் கிட்ட கொஞ்ச நேரம் தான் இருக்கு. உள்ள போகணும். போ. நீங்க தானே கூப்பிட்டீங்க. நான் கூப்பிட்டா நாய்க்குட்டி மாதிரி ஓடி வந்துருவியா? நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்த பாத்தீங்களா? என்ன சொல்லணும்? நான் போறேன். சரி, எக்ஸாம்ல நல்லா எழுது, புரியுதா? முழு கவனத்தையும் எக்ஸாம்ல வை. என்னையே நினைச்சிட்டு கோட்டை விட்டுறாத. நான் இதுக்கு உங்களை பத்தி எல்லாம் நினைக்க போறேன். வேற வேலை இல்ல பாருங்க. இவங்க பெரிய இவரையே நினைச்சிட்டு இருக்க போறாங்க. வேணாண்டி, பொறுமையா சோதிக்காத. சரி, என்ன கால் ஏதோ ரோட்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கு? புதுசா என்ன இருக்கு? ஆல்ரெடி உன்ட்ட மயங்கி தானே போய் கிடக்குறேன். இன்னும் மயக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? யாரு? எனக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது. இதுல உங்களை பார்த்து வெக்கப்பட்டு காலை வச்சு விரல வச்சு தேய்க்கிறேன். நம்பிட்டேன்ப்பா. இங்க பாருடி, எக்ஸாம் எப்ப முடியும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட என்னால உன்னை விட்டு இருக்கவே முடியல. சீக்கிரமா எக்ஸாம் முடி, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா ஆமா, இவங்க பேசி முடிச்சு வெத்தலை பாக்க பாரு மாதிரி அப்படியே அத பேர் என்ன, பத்திரிக்கை. பத்திரிக்கையும் அடிச்சிட்டாரு. அவசரம், கல்யாணம் பண்ணிக்கணும். ஆளை பாரு, பொண்ணே ஓகே சொல்லல, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு அவசரமா? ஏண்டி, நிஜமாவே என்ன உனக்கு பிடிக்கலையா? ஆமா, எனக்கு உங்களை பிடிக்கல. ஏண்டி பிடிக்கல? நீங்க ரொம்ப திமிரா இருக்கீங்க, அதான் பிடிக்கல. சரி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் தெரியுமா? ஏன் பிடிக்கும்? நீ ரொம்ப திமிரா இருக்க. உன் திமிர அடக்கணும்னு தோணுது, அதான் பிடிக்கும். இத பாருங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன மறந்துட்டு உங்க வேலையை பாருங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படணும். ஏன்னா ஆதினா திமிரு, திமிருனா ஆதி. திமிர என்னன்னு பிரிக்கவே முடியாது. இன்னும் கிட்ட வந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் திமிர நான் அவ்வளவு ஈஸியா அடக்கிடுவேன். பாக்குறியா? நானு உங்ககிட்ட நான் ஜென்மத்துக்கு உங்க கிட்டயே வரமாட்டேன். எனக்கு உங்களுக்கு இடையில எப்பவுமே 2 அடி தூரம் இருக்கும். ஏய், ஆல்ரெடி நீ எனக்கு இடிச்சுக்கிட்டு தாண்டி இருக்க. விட்டா இங்கேயே கட்டி பிடிச்சிடுவ போல. யாரு? நான் இடிக்கிறேன். நீங்க தான் பேசிக்கிட்டே இங்க வந்துட்டீங்க. நான் இங்க உங்ககிட்ட வந்தேன். சரி, என்ன புதுசா முந்தானைய பிடிச்சு ஏதோ முடிச்சா போட்ட மாதிரி இருக்கு. காசு எதுவும் முடிஞ்சு வச்சிருக்கியா என்ன? தெரியல, திடீர்னு இப்படி பண்ணணும் போல இருந்தது. டே அம்மு, உனக்கு என் மேல லவ் வந்துருச்சு பாரு. நீ வச்சிருக்க லவ் அன்கண்டிஷனலா பொங்கி வலியுது. அதனாலதான் கண்ட்ரோல் பண்ண முடியாம உன் காலோட பெருவிரல் கீழே கோலம் போடுது. அதுக்கப்புறம் கையை உன் முந்தானைய பிடிச்சு சுருட்டுன்னு சுருட்டுது. உன் கண்ணுல இருக்கிற அந்த 2 கோழி குண்டும் என்னையே உருட்டி உருட்டி பாக்குது. நீ காட்டு லவ் பார்த்தா என்னோட லவ்வை விட பல மடங்கு அதிகமா இருக்கும் போல இருக்கு. நானா இருக்கிறத விட நீ கட்டி இருக்கிற அந்த முந்தானையா இருந்தா இந்த பிறவில எனக்கு மோட்சம் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
அசுர காதல்ங்கிற எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க நிறைய பேர் லைக் பண்றப்ப இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ணும். சின்ன சேனலா இருந்தாலும் உங்களுக்காக டெய்லி கதைகள் வரணும்னு டெய்லி காலையில 9 மணிக்கு உங்களுக்காக அப்லோட் பண்றோம். சோ நீங்க நிறைய சப்போர்ட் கொடுக்கும்போது இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். டெய்லி கதை போடுறதுக்கு அந்த ஒரு எனர்ஜி தேவைன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, நீங்க தமிழ் பொக்கிஷம் ஸ்டோரிஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல பல கதைகள் உங்களுக்காக காத்திருக்கு. பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலனா தாராளமா பிடிக்கலன்னு நீங்க கமெண்ட் பண்ணலாம். பொதுவாகவே ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே ஆடியன்ஸை தான் பார்ப்பாங்க. நம்ம பண்ணது சரியா இருக்கா, தப்பா இருக்கா, பிடிச்சிருக்கா, பிடிக்கலையான்னு தெரியாமலேயே டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட வழிகாட்டி எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு தான் நாங்க தெரிஞ்சுப்போம். கதை பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு கொடுக்குற கைத்தட்டலாம் நினைச்சு லைக்ஸ் கொடுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, குறைஞ்சது 400 பேர் கிட்ட பாக்குறீங்க. அதுல ஒரு 100 பேராவது லைக் கொடுக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இது பிடிக்கல அப்படின்னா இதை நாங்க ஸ்டாப் பண்றதுக்கு இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒன் டே விட்டு இன்னொரு நாள் அப்லோட் பண்ண வசதியா இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு அதிகமாகவே கடின உழைப்பை போடுறோம். எங்க உழைப்புக்கு நீங்க ஒரு மரியாதை கொடுத்து ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட், அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல சிஸ்டர், நீங்க போடுற கதை எங்களுக்கு போரிங்கா இருக்கு, பிடிக்கல அப்படின்னா நீங்க தாராளமா சொல்லலாம். எனக்கு கதை சொல்ற விதத்தையோ இல்ல கதைகளையோ தாராளமா மாத்திக்கலாம், பிரச்சனை ஒண்ணும் இல்லை. ஆனா பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு உங்களோட ரெஸ்பான்ஸ்க்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. உங்களோட பாராட்டுகளை லைக்ஸ் மூலமாகவும் உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வரும். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னு உங்களோட கருத்துக்களையும் எங்களுக்கு கொடுக்கலாம். உங்க எல்லாரோட கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.